சிம்பிளிஃபிகேஷன். ஸோ பேங்கிங் எக்ஸாம்ஸில் இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் இதுவும் ஒன்று. ஸோ ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும், குறைஞ்சது 5ல் இருந்து 10 கொஸ்டின்ஸ் இதுலேருந்து கண்டிப்பாக வந்துடும். இதை ஒரு ஸ்கோர் பூஸ்டர்னே சொல்லலாம். சிம்பிளிஃபிகேஷன், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், மிஸ்ஸிங் சீரிஸ், ராங் சீரிஸ், இது எல்லாமே வந்து ஸ்கோர் பூஸ்டர்ஸ் தான். அதாவது கம்மியான டைம் கன்சூமிங்கில் அதிகமான கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்குது. யாராக இருந்தாலும் 1லிருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிட முடியும். பட் டைம் மேனேஜ்மெண்ட் இங்கே ரொம்ப முக்கியம். அதிகபட்சம் 50 செகண்ட், 50 or 45 செகண்ட்ஸ் தான் ஒரு கொஸ்டினுக்கு எடுக்கணும். குறைஞ்சபட்சம் 8 இல்லைனா 10 செகண்ட்ஸ்குள்ளேயே ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் முடிஞ்சிடும். பட் அதிகபட்சம் 50 செகண்ட். அதை தாண்டியும் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கல அப்படின்னா நம்ம தயவு செய்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டின் போகிறது தான் நல்லது. ஸோ இப்போ இதுலேயுமே 2 விதம் இருக்கும். நார்மல் அண்ட் அப்ராக்சிமேட் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரியான கான்செப்ட் உள்ளே வரும். ஸோ இப்போ இது ரெண்டுமே ஈஸியானது தான். ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த செம்மை என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி சால்வ் பண்ணுவீங்கன்னு சால்வ் பண்ணி எத்தனை செகண்டில் இந்த செம்மை முடிச்சிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் 494 நான் ஜென்ரலாக அப்படி எழுதிடுவேன். எழுதிட்டு 15 × 8. ஸோ இப்போ இது என்னது 15ஓட ட்ரிக் அந்த யூஸ் பண்ணி போடலாம். இல்லைனா டேபிள்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா 120ன்னு சொல்லிட்டு ஈஸியாக போட்டுடலாம். இப்போ நான் டேரெக்டாக இன்ஸ்டன்ட் எல்லாத்தையும் வந்து ப்ளஸ் மைனஸ்ன்னு பண்ணிகிட்டே வருவேன். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ண என்ன ஆகும்? 4, 7 and 3 வந்துடும். கரெக்டாக? ஸோ இப்போ இதுக்கு அடுத்து என்னது? ப்ளஸ் 4 கியூப்ன்றது என்னது? 64. மோஸ்ட்லி 1லேருந்து 50 வரைக்கும் இருக்க நம்பர்ஸோட ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப் வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ 4 கியூபை ஆட் பண்ணணும். 64 அப்படி இன்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறேன். அப்போ 8, 13 அண்ட் ப்ளஸ் 4. அப்போனா வந்து 438 வரும். இந்த 438 கூட எதை நம்ம சப்ராக்ட் பண்ணணும்? -77. அதாவது 438 கூட 77 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 36, அதாவது 361 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இந்த 361ஓட ஸ்கொயர் எடுக்கணும். கரெக்டாக? ஸோ அப்போ அதாவது கொஸ்டின் மார்க் ஸ்கொயர்னா என்னது? அதனால் எக்ஸ் ஸ்கொயர் ஜஸ்ட் ஒரு வேரியபிள் வச்சுக்குவேன். அப்போ எனக்கு இந்த எக்ஸ் தான் தேவை. அப்போ வந்து எனக்கு இப்படி வந்துருமா? அப்போ ஓவராலாக எனக்கு ஸ்கொயர் வேல்யூவும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆன்சர் வந்து 19. சிம்பிள். ஸோ இப்போ இந்த சமயம் பாருங்கள், இதுவுமே சேம் நம்மளுக்கு வந்து 15ஓட ட்ரிக் அண்டு 5 மல்டிபிளோட ட்ரிக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஈக்குவலுக்கு இங்கிட்டு இருக்கிறத சால்வ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ 250 × 15. அப்போ என்ன அர்த்தம்? 15ஓட ட்ரிக் யூஸ் பண்ணிடுவா. பட் 15ஓட ட்ரிக் என்னது? 250 அண்டு இதோட பாதி எடுத்து எழுதிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட்டுருவேன். கரெக்டாக? ஸோ இப்போ இதுதான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். 3750ன்னு வந்துடும். அடுத்து இங்கே 138 × 25 இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? 25 5 × 5 எழுதலாம். கரெக்டாக? அப்போ வந்து நான் 5ஓட ட்ரிக் யூஸ் பண்ணிடுவேன். அப்போ 5ஓட ட்ரிக்னா என்னது? ஜஸ்ட்டு இந்த 138 அப்படியே பாதி எடுத்து 0 சேர்த்துடணும். பிகாஸ் எதனால 0 சேர்க்குறோம்? ஈவன் நம்பர் 138. கரெக்டாக? ஸோ அப்போ அதனால் 130ஓட பாதி என்னது? ஸோ 69, 0 சேர்த்துருவேன். அண்ட் அகைன் இன்னொரு 5ஓட மல்டிப்ளை பண்ணுறேன். கரெக்டாக? அப்போ அகைன் திருப்பி வந்து இதோட பாதி எடுப்பேன். எடுத்து நான் 0 சேர்த்துருவேன். கரெக்டாக? ஸோ இப்போ ஃபைனலாக என்ன பண்ணுவேன்? இது ரெண்டையும் ஆட் பண்ணிடுவேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த சைடு ஈக்குவலுக்கு இங்கிட்டு வச்சுக்குவேன். ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தோம்னா 7200 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ ஈக்குவலுக்கு இங்கிட்டு வச்சுக்கிறேன். அடுத்துக்கு இங்கிட்டு என்ன இருக்குது? ஸோ √x, அதாவது கொஸ்டின் மார்க் பதிலாக √x into 45 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அப்போ இந்த 45 அப்படின்றத வந்து மல்டிப்ளை இருக்கிறதுனால கீழே டிவைட் ஆயிரும். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா 9th டேபிள் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ 8 9s are 72, அடுத்து வந்து 5 9s are 45. அடுத்து இதை கேன்சல் பண்ணும்போது 160 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ இங்கே ரூட்டில் இருக்குது, அங்கிட்டு போகும்போது ஸ்கொயரில் மாறிடும். ஸோ 160 the whole square வரும். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் 25600 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஏன்னா 16ஓட ஸ்கொயர் தான். ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். இந்த சம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம். ஸோ அப்போ 13 × 5 சொல்லும்போது நம்மளுக்கு என்ன இருக்கும்? 65 இருக்கும். ப்ளஸ் 20 இருக்கனால அப்போ டேரெக்டாக நான் 85 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். அடுத்து இஸ் ஈக்குவல் டு 42 / 14 அர்த்தம். ஸோ 14ஓட டேபிள் மூலியமாக நம்மளுக்கு 3 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். ப்ளஸ் x% × 41. ஸோ அப்போ அந்த ஆஃப் அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணணும்னா இன்டூ அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் தான் மென்ஷன் பண்ணும். ஸோ அப்போ வந்து வேறு வழி இல்லை. 41 × x / 100 அப்படின்னு தான் போட்டாங்கணும். இதை ஃப்ராக்ஷன் வழியாக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த 3 இங்கிட்ட பேசினா என்ன ஆகும்? 82 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இஸ் ஈக்குவல் டு 41x / 100 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அப்போ 41ஓட டேபிளில் அடிச்சு கொடுத்தோம்னா இந்த சைடு வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இந்த 100 வந்து இங்கே மல்டிப்ளை ஆயிடுச்சுன்னா அப்போ x is equal to 200 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ வந்துடும். ஓகே? ஸோ இப்போ இந்த சம்மையும் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த சம்மில் சேம் அதே மாதிரி நான் பாட்டாக பிரித்து பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம பண்ணுறது ஃபுல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் யோசிக்கிறதா. பிகாஸ் எல்லாமே ப்ராக்டிக்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் 165 / 15 அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறத அப்படி எழுதிக்கிறேன். தப்பே இல்லை. டைம் அந்த அளவுக்கு பெருசாக போகாது. ஸோ இப்போ இதை ஜஸ்ட்டு சிம்பிளாக கேன்சல் பண்ணுங்கள். 1 அதாவது 115s are 115s. அகெயின் ஒரு ரிமைனிங் ஒன்று இருக்கும். ஸோ இப்போ சிம்பிளாக வந்துடும். ஸோ இப்போ அடுத்து வந்து 11 × 13. ஸோ இப்போ இதை வந்து 11ஓட ட்ரிக்கோட யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ இப்போ ஆன்சர் வந்து 143 சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 2/7
இன்ட்டு 91 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு 31 வரும். எல்லாமே டேபிள் வந்து நான் மெமரைஸ் பண்ணி, அதாவது லாங் ப்ராக்டிக்ஸ் மூலமாக மெமரைஸ் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸோ அதனால நீங்களும் டேபிளை வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண இது மல்டிப்ளை பண்ணோம்னா 26 வரும். ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணோம்னா 169 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ரிமைனிங் என்ன இருக்குது, மைனஸ் கொஸ்டின் மார்க், அதாவது மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். இஸ் ஈக்குவல் டு இங்கே பார்த்தோம்னா 50%, அதாவது ஆல்ரெடி நம்ம பெர்சன்டேஜ் வீடியோ லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்போம். ஸோ இப்போ 50% அப்படின்றத ஃப்ராக்ஷன் வேல்யூ எப்படி எழுதுவோம், 1/2 எழுதுவோம். அப்போனா ஜென்ரலாக எப்படி புரிஞ்சுக்கிறது, 320ோட பாதி வேல்யூ எவ்வளோ அப்படின்றத அர்த்தம். அப்போ 320ோட பாதி என்னது 160 தான். கரெக்டாக? ஸோ இப்போ இதிலிருந்து எக்ஸை கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 9 அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். இதை நான் எத்தனை செகண்டில் பண்ணியிருக்கேன்னு தெரியுதா உங்களுக்கு? 22 செகண்ட்ஸில். ஸோ இது நான் சொல்கிறது தான் எவ்வளோ எக்ஸ்பிளைனஸாக இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்கே தவிர அகைன் அண்ட் அகைன் நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ண உங்களுக்கு எல்லாமே ஃப்ராக்ஷன்ஸ் கண்ணில் பார்க்கும்போது டக்குன்னு ஆன்சர் வர்ற மாதிரி வந்துடும். ஸோ கீப் ப்ராக்டிக்ஸ். ஸோ இப்போ இந்த சம்மில் பாருங்கள் 40% 115 கொடுத்துருக்காங்க. அப்போ 40% என்னது, நம்ம ஆல்ரெடி பர்சன்டேஜ் வீடியோவில் பார்த்துருக்கோம். 2/5 எழுதிக்கலாம். அப்போ 2/5 × 150 அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இதை சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இப்படி கூட நம்ம எழுதிக்கலாம். அதாவது 150 / 100 இஸ் ஈக்குவல் டு இதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ 3/2ன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கலாம். எதனால? ஸோ இப்போ இங்கே 40% நம்ம எப்படி எழுதுவோம், 40 / 100 எழுதுவோம். கரெக்டாக? ஸோ இப்போ இதில் இன்ட்டு 115 போடும்போது இந்த 100 அப்படின்றது ரெண்டு பேத்துக்கும் இதுக்கும் காமனாக தானே வரும். ஸோ இப்போ நான் இந்த 100 இங்கே எழுதுறதுக்கு பதிலாக நான் இப்படி எழுதிக்கிறேன். இப்படி எழுதிக்கிட்டு இங்கே நான் 3/2 அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ மாற்றிக்கிறேன். அப்போ என்ன நடக்கும், 40 × 3/2ன்னு சொல்லிட்டு வருமா. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணனா என்ன ஆகும், ஸோ நம்மளுக்கு வந்து ஆன்சர் 60 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இப்போ ரெண்டு வேல்யூமே ஈக்குவல் தான். ஸோ இப்போ நான் 40% ஆஃப் 115 எழுதிக்கலாம், இல்லைனா 40 × 150% இப்படி எழுதிக்கலாம். எனக்கு வேல்யூ சேமாக தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சைடு இந்த ஒரு பார்ட்டுக்கு மட்டும் நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன வருதுன்னு பார்த்தோம்னா 60 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. அடுத்து ப்ளஸ் இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 24 × 25. ஸோ இப்போ டேபிள் தெரிஞ்சால் ஓகே, டேபிள் தெரியல அப்படின்னா 25 5 × 5 எழுதிக்கலாம். கரெக்டாக? அப்போ வந்து நான் 24 2 வாட்டி பாதி எடுத்து 0 சேர்த்துக்குவேன். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட் வாட்டி பாதி எடுக்கும்போது 120 வரும். செகண்ட் வாட்டி பாதி எடுக்கும்போது 600 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆல்ரெடி இங்கே ஒரு 60 இருக்குது. அப்போ அதை ஆட் பண்ணினா எனக்கு 660 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிற்கும். மைனஸ் இங்கே √81 என்னது 9 தான். ஸோ இப்போ 9 × என்னவா இருக்குது, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட பீரியாரிட்டி வந்து மல்டிப்ளிகேஷனாக தான் இருக்கும். உடனே சப்ராக்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனை பார்க்கும்போது 9 × 8 இருக்குது. கரெக்டாக? அப்போ இதை சால்வ் பண்ணோம்னா -72ன்னு வரும். ஸோ 660 இருந்து இப்போ நான் 72 சப்ராக்ட் பண்ணுவேன். இதை நார்மலாக சப்ராக்ட் பண்ணுறேன். எப்பயும் போல் சப்ராக்ட் பண்ணுறதுலே போதும், டைம் பெரிய அளவில் எடுக்காது. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 588 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆன்சர் வந்து நிற்கும். அவ்வளோதான்.